Hey guys, this is the another episode of What is NVOG and NDOG. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரிஸ்க் அண்ட் ஃபைனான்சியல் டிஸ்க்ளைமர் பார்த்துடலாம். ஓகே, வாட் இஸ் NVOG அண்ட் NDOG? பேர் கேட்குறது புதுசாக இருக்குல்ல. ஸோ NVOGனா நியூ வீக் ஓப்பனிங் கேப், NDOGனா நியூ வீக் ஓப்பனிங் கேப். ஓகே, ஸோ நியூ வீக் அண்ட் நியூ டே. ஓகே, இது எதை குறிக்குதுன்னா ஃபஸ்ட்டு நியூ வீக்கில் இருந்து போய் நியூ வீக் எதை குறிக்குதுன்னா ஃப்ரைடே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது மண்டே ஒரு கேப் ஓப்பன் ஆகுது. ஓகே, இட்ஸ் யூ ஆர் திங்கிங் இட்ஸ் ரேண்டம். ஓகே, ஸோ ப்ரைஸ் வந்து என்ன ஆகும்னா ஃப்ரைடே க்ளோஸ் பண்ணிட்டு மண்டே ஓப்பன் ஆகும்போது ஒரு ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகும்போது கேண்டில் கிரியேட் ஆகாமல் ஒரு கேப் ஒன்று கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ இந்த கேப் வந்து எஸ்பெஷலி வந்து ரொம்ப பர்டிகுலராக அந்த கேப்பில் வந்து ப்ரைஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஐசிடி இது வந்து என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நியூ வீக் ஓப்பனிங் கேப்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஓகே, இதை நம்ம மார்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரைடேவோட க்ளோஸ் ப்ரைஸ்லையும் ஸோ மண்டேயோட ஓப்பன் ப்ரைஸ்லையும் நம்ம மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரைஸோட கேண்டிலோட க்ளோஸ் அண்ட் ஓப்பன் ப்ரைஸில் தான் ப்ரைஸஸாக மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது எப்போவுமே வந்து லிக்விடிட்டி வாய்ட் மாதிரி நம்மளுக்கு கிரியேட் ஆகிட்டு ஸோ அதில் நம்மளுக்கு வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் பிஓ மாதிரி கிரியேட் ஆகிட்டு ஸோ ப்ரைஸ் இதில் மோஸ்ட்லி ஏஷியன்லேயே எக்ஸ்பென்ஷன் ஆகலாம். சம்டைம்ஸ் வந்து நியூயார்க்கில் டேப் பண்ணிட்டு எக்ஸ்பென்ஷன் ஆகலாம். சம்டைம்ஸ் வந்து பிஎம் செஷனில் கூடயும் டேப் பண்ணிட்டு எக்ஸ்பென்ஷன் ஆகலாம். ஸோ இதோட ரீசன் என்னென்னா இது பர்டிகுலர் ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, தென் நியூ டே ஓப்பன் கேப். நியூ டே ஓப்பன் கேப்னா இப்போ மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இதில் எப்போயாச்சும் ரேராக நம்மளுக்கு மண்டே நைட் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நைட் நம்ம ஊர் டைமுக்கு ஒரு 4 மணி இல்லை 3 மணிக்கு க்ளோஸ் ஆகும். ஓகே, அந்த பர்ட்டிகுலர் டைம் க்ளோஸ் ஆகிட்டு 1 ஹவர் டிலே இருக்கும். ஓகேவா, ஒரு 1 ஹவர் 15 நிமிஷம் வந்து ஒரு டிலே இருக்கும். ஒரு 1.5 ஹவர் டிலே இருக்கும். ஓகேவா, அந்த 1.5 ஹவர் டிலேயில் என்ன ஆகும்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு சின்ன கேப் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸ் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு தெரியுதா, இது செல்லோட ஓப்பன் ப்ரைஸு, இது க்ளோஸ் ப்ரைஸு. ஸோ ப்ரைஸ் இங்கே க்ளோஸ் ஆகி சடனாக என்ன பண்ணிடுச்சு, மேலே ஜம்ப் ஆகி ஒரு கேப் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் நான் என்னென்னு மார்க் பண்ணுறேன், கீழே இருக்கிற க்ளோஸ் ப்ரைஸ்லேருந்து ஓப்பன் ப்ரைஸ் வரையும் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு பேர் என்னதுன்னா எண்ட் ஆகும். இது எங்கெங்கெல்லாம் கிரியேட் ஆகும்னா மண்டே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா டியூஸ்டே ஓப்பன் ஆகிற இடத்துல கிரியேட் ஆகும். ஸோ டியூஸ்டே க்ளோஸ் ஆகிற இடத்துல வெனஸ்டே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த மாதிரி கேப் ஆச்சுன்னா கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ மோஸ்ட்டாக நம்ம இந்த டைம் எடுக்கிறது வந்து 15 மினிட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா 16:45ல நீங்கள் வந்து கேண்டில் க்ளோஸ் ஆகிற இடத்த பார்க்கலாம். அதாவது மண்டேல க்ளோஸ் ஆகிறத பார்க்கலாம். டியூஸ்டே ஓப்பனிங் வந்து 18ல ஓப்பன் ஆகும். இது எல்லாமே நான் சொல்கிற டைம் ஜோன்ஸ் எல்லாமே -4 யூடிசி யூடிசி -4 வந்து நியூயார்க் செஷனோடது. ஸோ நியூயார்க் டைம் ஜோன் படி தான் இது எல்லாமே நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ நம்மளோட டைம் ஜோன்ஸில் பார்க்காதீங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஐசிடி பண்ணுறீங்கன்னா நியூயார்க் ஜோன் வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன டேர்ம்ஸ் எப்படி எப்படி இதாகும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு டேபிள் இதில். ஸோ இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணுக்காண்டி இதை நான் வச்சுருக்கேன். இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போது எண்டாகோட ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குன்னா கீழே வந்து ஒரு க்ளோஸ் வச்சுருக்கு. கரெக்ட், கீழே க்ளோஸ் வச்ச ப்ரைஸ் வந்து எப்போது டியூஸ்டே வச்சுருக்கு. அதாவது ப்ரைஸ் எங்கே வச்சுருக்கு, டியூஸ்டே வச்சுருக்கு. டியூஸ்டே வச்சதுனால மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, வெனஸ்டே ஓப்பனிங் இங்கே ஓப்பன் ஆகுது. ஓகேவா, இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக், இது ஓப்பனிங்கு. ஸோ வெனஸ்டே ஓப்பனிங்கில் இங்கே ஆனோடனே மார்க்கெட் என்ன பண்ணுது, இங்கே ஒரு குட்டி கேப் கிரியேட் ஆகுது. கரெக்டாக, இந்த குட்டி கேப்பில் பர்டிகுலர் கேண்டில் இமிடியேட் ரீபேலன்ஸ் ஆகுது. ஓகே, இந்த குட்டி கேப்பை என்ன பண்ணுது, இமிடியேட் ரீபேலன்ஸ் ஆகுது. நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஒரு மார்க்கெட்டில் ஒரு பொட்டன்ஷியல் கேப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும்போது அந்த இடத்துக்கு மார்க்கெட் திருப்பி வந்து அந்த இடத்த வந்து மீட் பண்ணும். அதை மீட் பண்ணி இருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு ஒரு டைரக்ஷன் போகும். இல்லைன்னா அந்த மார்க்கெட்டில் இருக்கிற ரீபேலன்ஸை உடச்சிட்டு கீழே போகும். ஸோ 2 விஷயம் நடக்கும். ஒன்று ரிவர்சல், இன்னொன்று கண்டினியூஷன். ஓகே, ஸோ இந்த 2 விஷயத்தில் வந்து நம்மளுக்கு என்ன நடந்திருக்குன்னா ரீபேலன்ஸ் ஆகி கண்டினியூஷன் ஆகிருக்கு ட்ரெண்ட். ஓகே, ஸோ இந்த விஷயத்தில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா என்டாக் அண்ட் என்வாக்லாம் என்னென்னா நம்மளுக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் மாதிரி. பட் இது பர்டிகுலராக நம்ம மார்க் பண்ணுற விஷயம் கொஞ்சம் கரெக்டாக மார்க் பண்ணணும். ஸோ ஓகேவா, சரி நீங்கள் மார்க் பண்ணும்போது வால்யூம் கேப்பாக, அதாவது வால்யூம் இம்பேலன்ஸாக மார்க் பண்ணுவீங்க. பட்
நீங்க வால்யூம் இம்பேலன்ஸா மார்க் பண்ணாம, என்டாக் அண்ட் என்வாக் இந்த மாரி பர்ட்டிகுலர் டைம்ல நம்மளுக்கு கிரியேட் ஆகுறப்போ, இந்த மாரி பெர்ஃபெக்ட்டா மார்க் பண்ணா மட்டும் தான், உங்கனால அந்த பிரைஸ் எதனால இவ்வளோ தூரம் ட்ராப் ஆயிருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஓகே. இந்த கிராப் கிரியேட் ஆனதுக்கு ரீசன் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் ஓப்பனிங் பிரைஸ் அதாவது க்ளோசிங் பிரைஸ் வந்து டியூஸ்டே கீழ இருந்திருக்கு. மார்க்கெட் ஓப்பனிங் பிரைஸ் வெட்னஸ்டே வந்து மேல இருந்திருக்கு. ஸோ, அதனால தான் இந்த கேப் என்ன ஆயிருச்சு? கிரியேட் ஆயிருச்சு. ஸோ, இங்கேருந்து ஒரு பிரைஸ் வந்து முடிஞ்சிருக்கும். அந்த பிரைஸ தாண்டி வெட்னஸ்டே ஓப்பனிங்ல இருந்திருக்கு. அந்த வெட்னஸ்டே ஓப்பனிங்ல இருக்கிற கேப் இங்க கிரியேட் ஆனதுனால, அந்த பிரைஸ ரீபேலன்ஸ் பண்ண தான் இந்த விக் வந்திருக்கு. இந்த விக் என்ன பண்ணிருச்சு? பிரைஸ் எல்லாத்தையும் ரீபேலன்ஸ் பண்ணி மேல இருக்கிற பொட்டன்ஷியல் மூவ்க்கு மேல கொண்டு போயிருச்சு. ஸோ, இவ்வளோதான். ஓகே. ஸோ, இதே மாரி நம்மளுக்கு எக்ஸ்பான்ஷன் சின்னதா இருந்தாலும், அதோட எக்ஸ்பான்ஷன பார்த்தீங்களா? சின்ன ஒரு விக் தான். ஆனா, அதோட எக்ஸ்பான்ஷன் பாருங்க. நியர்லி அவுட் ஆஃப் த சார்ட் வந்து மேல வரையும் போயிருச்சு. என்னால அதுவரையும் கவர் பண்ண முடியல. ஓகே. ஸோ, மேல இருக்கிற ப்ரீவியஸ் டேயோட லிக்விடிட்டி வரையும் அது எடுத்துருச்சு. ஓகே. இந்த மாரி இமிடியேட் ரீபேலன்ஸ் நடந்துச்சுன்னா, ஏசியன் செஷன் மோஸ்ட்டா வந்து என்னவா இருக்கும்னா, எக்ஸ்பான்ஷன் ஆயிரும். ஓகே. இப்படி இமிடியேட் ரீபேலன்ஸ் நடக்காம அந்த இடத்துல அக்குமுலேஷன் நடந்துச்சுன்னா, ஒண்ணு லண்டன் செஷன்ல இருக்கிற எக்ஸ்பான்ஷன் ஆகும். ஓகே. ஸோ, ஓகே லண்டன் அண்டு ஆ ஏசியாவும் ரொம்ப கன்சாலிடேட்டாவே இருக்கு. அப்போ எந்த செஷன்ல வந்து இது ரீபேலன்ஸ தூக்கும்னு பார்த்தீங்கன்னா, நியூயார்க் ஆர்பிஎம் செஷன் கண்டிப்பா தூக்கும். ஓகே. ஸோ, இந்த ரீபேலன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ, மோர் தென் வீக் வந்து இது வந்து எப்படி எப்படிலாம் நம்மளுக்கு ஒர்க் ஆகும்னு நான் சொல்லி காட்டுறேன். இதுல ரொம்ப ப்ரிசைஸா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்கணும்னா, என்வாக். ஏன் என்வாக் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னா, ஒரு வீக் முடியிறப்போ, அதுதான் ரொம்ப பெரிய கேப்பா நமக்கு கிரியேட் ஆகி குடுக்கும். ஓகே. நான் ஆல்ரெடி லிக்விடிட்டி வாய்ட்ல இதுக்கு ஒரு லெசன் நடத்திருக்கேன். ஸோ, நம்மளுக்கு என்வாக் வந்து ஃப்ரைடே க்ளோசிங்ல ச நம்மளுக்கு ஒரு மார்க்கெட் வந்து கிரியேட் ஆகும்போது, கீழ க்ளோஸ் வைக்கும்போது நம்மளுக்கு கிரியேட் ஆகுது. ஸோ, இதுல மார்க்கிங் கொஞ்சம் தப்பா இருக்கு. க்ளோஸ்ல வந்து நம்ம இங்க மார்க் பண்ணியிருக்கணும். ஓப்பனிங் வந்து இங்க மார்க் பண்ணியிருக்கணும். ஸோ, மார்க்கிங் தப்பு நான் சொல்லிக்கிறேன். ஸோ, க்ளோஸ் நீங்க இங்க மார்க் பண்ணிட்டு, ஓப்பனிங் மார்க் பண்ணணும். ஸோ, பிரைஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் இருக்கிறது ஃப்ரைடே. இந்த பக்கம் இருக்கிறது சண்டே. ப்ரோ சண்டே மார்க்கெட்டே கிடையாது. என்ன ப்ரோ சண்டேன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சண்டே மிட்நைட் தான் யுஎஸ்ல நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஓகே. சண்டே மிட்நைட்ல தான் மார்க்கெட் என்ன ஆகும்? நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். அந்த மிட்நைட் முடிஞ்ச உடனேயே மண்டேன்னு மாறிடும். ஓகே. அந்த மண்டே வந்து இங்க ஸ்டார்ட் ஆகுற மாரி இருக்கும். ஓகே. பார்த்தீங்கன்னா, இங்க ஸ்டார்ட் ஆகுற மாரி இருக்கா? இங்க ஸ்டார்ட் ஆகுற மாரி இருக்கும். ஸோ, அதனால கன்ஃப்யூஷன் வேணாம். ஓகே. இந்த மண்டே வந்து எப்படின்னா, உங்களுக்கு வந்து சாரி இந்த சண்டே வந்து எப்படின்னா, ஒரு சின்ன ஃபேக்டரல் டைம் மட்டும் தான். ஓகேவா? அது வந்து நீங்க கன்சிடர் பண்ண வேணாம். நம்ம ஊருக்கு தகுந்த மாரி நீங்க நார்மலா நெனச்சுக்கோங்க. ஃப்ரைடே டூ மண்டே அப்டின்னே நெனச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த கேப் கிரியேட் ஆகும்போது, கரெக்ட்டா அதோட எக்ஸாக்ட் பாயிண்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாரியே க்ளோஸ் பிரைஸ்ல மார்க் பண்ணணும். ஃப்ரைடேவோட க்ளோஸ் பிரைஸ்ல மார்க் பண்ணணும். நம்மளுக்கு கிடைச்ச நியூ வீக்கோட ஸ்டார்ட்டிங்ல இருக்கிற ஓப்பன் பிரைஸ் எங்க இருக்கோ, அங்க மார்க் பண்ணணும். ஓகே. ஆ இத மார்க் பண்ணும்போது, பிரைஸ நீங்க ரைட் ஹேண்ட் சைட்ல பிரிண்ட் பண்ணும்போது பார்க்குறீங்க. இங்க பர்ட்டிகுலரா இந்த கேண்டில் இங்க வரணும்னு அவசியமே கிடையாது. ஓகே. இந்த பர்ட்டிகுலரா இந்த கேண்டில் இங்க வரணும்னு அவசியமே கிடையாது. இந்த கேண்டில் அங்க வந்து அந்த பிரைஸ ரீபேலன்ஸ் பண்ணிட்டு, மேல ஏசியன் செஷனுக்கு என்ன ஆயிருச்சு? எக்ஸ்பான்ஷன் ஆச்சு. ஓகே. இந்த எக்ஸ்பான்ஷன் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, மேல இருக்கிற பை சைட் லிக்விடிட்டி வரையும் என்ன ஆச்சு? மார்க்கெட் புஷ் பண்ண போச்சு. இதுக்கு ரீசன் என்னன்னே உங்களுக்கு தெரியாம இத்தன நாள் இருந்திருக்கலாம். என்னடா இது மார்க்கெட் இவ்ளோ பெரிய மூவ் குடுத்திருக்கு. எதனாலடா? அப்படின்னு பார்க்கும்போது, ப்ரீவியஸா இருக்கிற என்வாக் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஓகேவா? அது இன்வெர்ஸா கிரியேட் ஆகுதா? இல்ல நம்மளுக்கு வந்து ஒபே பண்ணி எஃப்இஜி மாரி கிரியேட் ஆகுதா? அதான் எஃப்இஜி மாரி ஒபே பண்ணுதான்னு பார்க்கணும். ஓகே. ஸோ, இப்ப உங்களுக்கு பார்க்கும்போது என்வாக் எப்படி கிரியேட் ஆகி எப்படி ஒர்க் ஆயிருக்கு? ஒரு நார்மல் எஃப்இஜி மாரி ஒர்க் ஆயிருக்கு. பட் த திங் நீங்க கரெக்ட்டா மார்க் பண்ணும்போது, நீங்க எப்பவுமே மார்க் பண்ற ஒரு விஷயம் ரொம்ப உன்னிப்பா இருக்கணும். ஓகேவா? ஸோ, மார்க்கிங்ல தான் அதுல ரொம்ப ரொம்ப ப்ரிசைஸ். நான் கவனிச்சிருப்பீங்க. ப்ரோ இங்க ஏன் ப்ரோ நீங்க இங்க மார்க் பண்ணீங்க? ஏன்னா பையோட ஓப்பனிங் பிரைஸ் கீழ. கரெக்ட்டா? பையோட ஓப்பனிங் பிரைஸ் கீழ, மேல தான் குளோசிங் பிரைஸ். ஸோ குளோசிங் பிரைஸ்ல கரெக்ட்டா மார்க் பண்ணிட்டு, மேல மண்டேயோட ஓப்பனிங் பிரைஸ்ல மார்க் பண்ணிருங்க. ஓகேவா? இந்த மாரி கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும்போது, இது என்ன டைம் ஃப்ரேம்ல பார்த்துருக்கேன்னா, கரெக்ட்டா 15 மினிட் டைம் ஃப்ரேம்ல நான் பார்த்துருக்கேன். ஸோ 15 ஆர் 30 மினிட்ல பார்த்துருப்பேன். ஸோ இந்த டைம் ஃப்ரேம்ஸ்லாம் நீங்க கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்க்கும்போது, உங்களுக்கு மார்க்கெட் எந்த மாரி ஸ்ட்ரக்சர்ஸ்ல கொஞ்சம் போயிட்டு இருக்குன்னு உங்கனால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் தென் உங்களோட டிஸ்பிளேஸ்மென்ட்ல இருக்கிற ப்ரீவியஸா இருக்கிற டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து முன்னாடி ஐஎஃப்இஜி ஆகப்போகுதுன்னு உங்களால அண்டர்ஸ்டாண்டும் பண்ண முடியும். ஓகே. ஸோ இது மட்டும் உங்களுக்கு பத்தாது.
இது கூட உங்களுக்கு வந்து ஒரு லைவ் மார்க்கெட் செஷன் நடத்துனா உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். இப்ப லைவ் மார்க்கெட் போம்போது 15 மினிட் டைம் ஃப்ரேம் தான் வச்சிருக்கேன். ஸோ 15 மினிட் டைம் ஃப்ரேம்ல இந்த இடத்த பார்த்தீங்களா? கரெக்ட்டா? என்ன இருக்கு? ஃப்ரைடே 27 ஃபெப் 26 16:45ன்னு இருக்கு. ஓகே. இதில நீங்க மார்க் பண்ணணும்னா எப்படி மார்க் பண்ணுவீங்க? க்ளோஸ் பிரைஸ் மேல தான் இருக்கும். ஓகே. க்ளோஸ் பிரைஸ மார்க் பண்ணிட்டு, ஓப்பன் பிரைஸ இங்க மார்க் பண்றீங்க. ஸோ இது உங்களுக்கு வந்து புல்லிஷ். ஓகே. உங்களுக்கு வந்து புல்லிஷ். ஓகே. இது ஏன் இவ்வளோ தூரம் இழுத்து விட்டேன்னு நான் சொல்றேன். நேரா அப்பப்போ இது ஓப்பன் ஆயிரும். இன்வாக். ஓகே. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். பிரைஸ் எத்தன தடவ மிட்டிகேட் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். 1 ஃபர்ஸ்ட் பை சைடு லிக்விடிட்டி எடுத்துருச்சு. ஓகே. தென் 2 அடுத்தது ஒரு மேல இருக்கிற ஹையர் ஹை கொண்டு போ முடியல. ஹேவ் டூ சி. செகண்ட் தடவ டேப் பண்ணும்போது, அதனால என்ன பண்ண முடியல? நியூ ஹைய மேக் பண்ண முடியல. இட்ஸ் அ ரீசன். அதனால என்ன பண்ண முடியல? பை சைட் லிக்விடிட்டி எடுக்க முடியல. ஏன்னா, அதுக்கு ஏன் எந்த பிடிஆரே அதுக்கு டவுன்ஃபாலா ஆக்குதுன்னு நீங்க பார்க்கணும். ஓகே. எந்தெந்த பிடிஆரே இதுக்கு ஏன் டவுன்ஃபாலா ஆக்குது? அப்புறம் என்ன ரீசன்? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இந்த இடத்துல நீங்க ஈஸியா வந்து என்ன பண்ணலாம்? கண்டுபிடிச்சிடலாம். ஓ! இது இதனால தான் இந்த ரீசன்னால தான் அதனால இது பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. ஓகே. நம்ம இந்த என்வாகோட சேர்த்து நம்மளுக்கு இந்த வீக்லி ஆரம்பிச்சுச்சுல. இந்த வீக்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்? என்டாக் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, என்டாக் இந்தா இருக்கான் பாருங்க. இங்க குளோஸ் ஆயிருக்கா பிரைஸு? இங்க ஓப்பன் ஆயிருக்கா? இவன மார்க் பண்ணலாம். இங்க வரையும் மார்க் பண்ணிக்கிறேன். தென் திருப்பி நியரோட பை சைட் லிக்விடிட்டி. ஓகே. ஓகே. இப்ப இந்த பை சைட் லிக்விடிட்டி நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஸோ பிரைஸ் இமிடியேட் ரீபேலன்ஸ் பண்ணுது. கிட்ட வந்துட்டு ரீபேலன்ஸ் பண்ணி ப்ரீவியஸா இருக்கிற லிக்விடிட்டி வாய்ட்ல டேப் ஆகுது. கரெக்ட்டா? ப்ரீவியஸா இருக்கிற லிக்விடிட்டி வாய்ட்ல டேப் ஆகுது. ஸோ நம்ம இந்த இடத்துல ட்ரேட் பண்ணும்போது எவ்ரி என்டாக் அண்ட் எவ்ரி என்வாக் வந்து அதோட ரீசெண்டா இருக்கிற பை சைட் லிக்விடிட்டிய பொட்டன்ஷியலா எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மமா நம்ம கிரியேட் பண்ணிக்கூடாது. அதாவது பிரம்மம் இன் த சென்ஸ் எப்படி சொல்றது? இல்யூஷன் நீங்களே மைண்ட்ல கிரியேட் பண்ணிக்க கூடாது. ஓகே. ஃபர்ஸ்ட் அல்காரிதம் என்ன சொல்லுது? மேல இருக்கிற பிஆர் எப்படி சப்போர்ட் பண்ணுது? அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஓகே. அத புரிஞ்சுக்காம நம்ம வெறுமனேயா இப்படி நம்ம ட்ரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு புரியாது கான்செப்ட். ஓகே. மேல இருக்கிற எஃப்இஜிஸ் அண்ட் லிக்விடிட்டி வைட் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுது? சப்போர்ட் பண்ணுது. அப்போ இன்னும் ஹையரா நம்மளுக்கு மேல போணும்னா என்ன நம்மளுக்கு தேவை? ஒரு பொட்டன்ஷியலான பிரேக் தேவை. ஓகே. இந்த ஹை போணும்னா என்ன பண்ணணும்? ஒரு பொட்டன்ஷியலான பிரேக் பண்ணணும். பிளாசிபிள் அதாவது 2 வழி இருக்கு. ஒண்ணு இந்த பிடிஆர்ஏவ இது டெஸ்ட்ராய் பண்ணி ரீட்ரேஸ்மென்ட் குடுத்து இப்படி போணும். கரெக்ட். இன்னொன்னு இந்த பிடிஆர்ஏ டெஸ்ட்ராய் பண்ணி கீழ இருக்கிற இதுக்கு போணும். ஓகே. ஸோ இது அடுத்த கிளாஸ்ல நீங்க பார்க்கும்போது, இது ஏன் இப்படி போச்சுன்னு நான் சொல்லிக் குடுப்பேன். இதுக்கு ஐஆர்எல் அண்ட் இஆர்எல்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே. இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி, எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டின்னு சொல்லிட்டு. அது அடுத்த கிளாஸ்ல வரும்போது, இது ஏன்டா இப்படி போச்சுன்னு உங்களுக்கு புரியும். ஸோ இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது, டாப் பண்ணி போயிருக்கு. பட் மேல இருக்கிற பிடிஆர்ஏ சப்போர்ட் பண்ணுச்சு. ஸோ மோஸ்ட்டா ஒரு பிடிஆர்ஏ சப்போர்ட் பண்ணிட்டு, மேல நம்மளுக்கு ஹையர் ஹை குடுக்கலன்னா, மார்க்கெட் அப்ப என்ன பண்ண போகுதுன்னு நம்மளுக்கு அர்த்தம், கீழ குடுக்க போகுது. ஸோ பேசிக்கா உங்களோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இங்க குடுத்துச்சா? ஓகே. கொடுத்துச்சு. ஸோ என்வாக் இங்க இருக்கிற என்டாக் என்ன பண்ணுச்சு? இன்வெர்ஸா மாறிச்சு. அந்த என்டாக் இன்வெர்ஸா மாறி பிரைஸ கீழ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுச்சா? பண்ணுச்சு. அந்த சேம் என்வாக் என்ன பண்ணுச்சு? இங்க இன்வெர்ஸ் ஆச்சு. ஓகே. அப்ப இன்வெர்ஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன கலர் மாத்திடணும்? ரெட் மாத்திடணும். ஓகே. இங்க ரெட் மாத்திடலாம். ஸோ இங்கேயும் பிரைஸ் என்ன ஆயிருச்சு? இன்வெர்ஸ் ஆச்சா? ஸோ பிரைஸ் இங்க எப்படி மிட்டிகேட் ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த ஜோன்லாம் எப்படி மிட்டிகேட் ஆயிருக்கு? ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டா மிட்டிகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாரி ஜோன்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம்? என்ட்ரீஸ் வந்து பிளேஸ் பண்ணலாம். ஓகே. அதே மாரி உங்களுடைய டைம் பேஸ்டா இருக்கலாம். ஓகே. ரேண்டமா இந்த இடத்துல இது இருக்கணும் அப்டின்லாம் இல்ல. டைம் பேஸ்டா உங்களோட என்ட்ரீஸ்லாம் இருக்கணும். ஸோ நம்மளுக்கு குடுத்த இந்த ஜோன் வந்து லண்டன்ல. நான் சொன்னேன்ல. ஒண்ணு அது ஏசியன்ல நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகணும்.
இன்னொன்னு அது லண்டன்ல நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும்ன்னு சொல்ட்டு. மோர் தென் ரொம்ப ரேரா நம்மளுக்கு எங்கன்னா, இந்த ஏசியால சாரி இந்த நியூயார்க்ல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு தெரியுதா? இந்த 3 டைம் ஜோன்ஸ்ல தான் நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? ஒண்ணு டாப் ஆவறது இயர்லி ஏசியன் செஷன். இன்னொரு டாப் ஆவறது வந்து நம்மளுக்கு ஒரு ஏஎம் செஷன். இன்னொரு டாப் ஆவறது மேல இருக்கிற பிடிஆர்ஏ தொடுறது வந்து இங்க இருக்கிற ஏசியன் செஷனோட என்டாக எடுத்துட்டு தான் மேல இருக்கிற பிடிஆர்ஏ போயிருக்கு. பட் மேல இருக்கிற பிடிஆர்ஏ சப்போர்ட் பண்ணாதனால நம்மளுக்கு என்ன ஆயிருச்சு மார்க்கெட்டு கீழ வரையும் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துருச்சு. ஓகே. ஸோ மேல கீழ இருக்கிற இன்வெஸ்ட் பண்ணி என்ன பண்ணிருச்சு, ஒரு எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டிக்கு டார்கெட் பண்ணிருச்சு. ஸோ செல் சைட்ல இருக்கிற எல்லா லிக்விடிட்டீஸும் என்ன பண்ணிருச்சு, ஹண்ட் பண்ணிருச்சு. ஸோ இதுதான் சிம்பிள் கான்செப்ட் தான். இதுல நீங்க மாடல்ஸ் வந்து நீங்க பார்க்கணும்னா, நான் அடுத்தடுத்த இதுல காட்டுவேன். ஸோ இத வச்சு மட்டும் உங்களால மாடல்ஸ் பார்க்க முடியாது. இட் ஜஸ்ட் கன்ஃபர்மேஷன் ஹவ் டூ யூஸ் திஸ் கான்செப்ட். ஓகே. இத நீங்க எப்படி பயன்படுத்தணும், எப்படி எப்படிலாம் பயன்படுத்தக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். மேல இருக்கிறது லிக்விடிட்டி வாய்டு. அத மார்க் பண்ணி தெரிஞ்சிருப்பீங்க. என்வாக், என்வாக்ன்னு சொல்ட்டு. இது என்டாக், இது என்வாக். எதனால மார்க் பண்ணியிருக்கேன்னு எக்ஸாக்ட்டா சொல்லிக் குடுத்திருப்பேன்னு நான் நம்புறேன். புரிஞ்ச உங்களுக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நானும் நம்புறேன். அதனால தான் கிளாஸ இதோட முடிக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸ்டே டியூன். ஜிம்முக்குலாம் போங்க ஜாலியா. ஓகே. ஹெல்த்தியா இருங்க. பாய் பாய்.